மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய தாவேகாவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாகும். அதிமுக பொதுவா சொல்ல போனா களத்திலே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. நான் கள அரசியலை ரொம்ப போய் மிக அருகில போய் எல்லா மக்களோடையும் உரையாடி நான் போய் களத்துல பார்த்தேன். பல ஊர்களில் தாவேகா இல்லை, கொடிகள் கிடையாது, கிளை கழகம் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. நீ ஒவ்வொருத்தனும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே நான் சவால் விடுறேன். தாவேகா உன் பகுதியில் ஒன்றிய செயலாளர் யாருன்னு உனக்கு தெரியுமா? திமுக ஒன்றிய செயலாளர் யாரு? அதிமுக ஒன்றிய செயலாளர் யாரு? ஏன் நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஆளா கூட தெரியும். மக்களுக்கு அறிமுகம் ஆகணும்ல. எந்த வகையிலுமே தொடர்பு இல்லையே மக்களோட. சினிமா ரசிகனா இருக்கிறவன் படம் வரும் வருஷத்துக்கு ஒரு நாள், அவனா போய் கட் அவுட் கட்டுவான், ஏதாவது பூவல்லி போடுவான், பாலாபிஷேகம் பண்ணுவான். அவங்க எல்லாம் எல்லா மன்றத்துக்காரனுக்கும் தகவல் அனுப்புவாங்க, மொத்தமாக ஒன்றா கூடுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, கை தட்டுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க. அதை கட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ களத்தில் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. அதிமுகவுக்கு இருக்கிற கட்டமைப்பு தாவேகாவுக்கு கிடையாது. என்ன அதிமுகவில் எம்ஜிஆரை பார்த்தாங்க, ஜெயலலிதாவை பார்த்தாங்க, அந்த வசீகரத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். அவர் ஒரு சேலம் மாவட்ட செயலாளர் மாதிரி தான் அவரை பார்க்குறாங்க. ஒரு ஒட்டுமொத்த கட்சியின் தலைவர் அவர், பொதுச் செயலாளர். அதுக்கான ஒரு அறிவாற்றல், பேச்சாற்றல், ஒரு வசீகரம், ஒரு போராட்ட குணம், அப்படி ஒரு தலைமை பண்புக்கான சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆளுமை பண்பு அவருக்கு சேரலை. ஏன்னா கூவாத்தூர்ல குழுக்கள் சீட்டில் வந்தவர், அவரு அதிர்ஷ்டத்துல வந்தவர், அவருக்கு அதெல்லாம் இருக்காதுல்ல. அந்த கட்டம் எடப்பாடிக்கு தான் சரியா புரிஞ்சு. ஆமா, கட்டத்தை அவர் தான் பார்க்கணும். யாரு உழைப்பின் வழியாக இந்த வாழ்க்கையை கட்டமைக்க முடியாதுன்னு அவனுக்கெல்லாம் கட்டம் தான் பார்ப்பான். வீட்டில் படுத்துக்கிட்டே எந்த பரீட்சைக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அரசாங்க பதவி கிடைக்கணும்னா கிடைக்குமா? எல்லாத்துக்கும் வேலை செய்யணும்ல. எதுவுமே இல்லாதவன் தான் கட்டம் பார்ப்பான். உழைப்பு இருக்கிறவனுக்கு கட்டம்லாம் பயன்படாது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவன் போயிடுவான். உழைப்பே இல்லாதவன் அவனை கட்டம் கட்டிக்கிடுவான். இது காலம் பூரா உள்ளது. இதெல்லாம் நம்பினா இப்போ நீங்கள் ஒருத்தனும் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? இல்லை, இப்போ களத்துல இறங்கி மக்களை சந்திச்சாதான் நமக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அதிமுக 2 முறை மக்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மக்கள் நம்பணும்ல. எத்தனை முறை வந்தேங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, வரணும், மக்கள் நம்பணும். இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. அப்படி இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா, நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணணும். எக்ஸாம் அட்டன் பண்ண ஆள் பூரா பாஸ் ஆயிருவானான்னு கேக்குறீங்க. எக்ஸாம் அட்டன் பண்ண நல்லா எழுதுனா பாஸ் ஆயிருவான் நான் சொல்றேன். எக்ஸாமுக்கே வராத ஆளு மெரிட் வாங்கிடுவார்னு கேட்குறாங்க என்கிட்ட. தாவேகா களத்துக்கே வரமாட்டான், வேலைக்கு ஃபீல்டுக்கே வரமாட்டான். எக்ஸாம் காலுக்கு வராதவன் கோல்டு மெடலிஸ்ட் ஆகிடுவான், மெரிட் வாங்கிடுவான் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒரு ஆசிரியர் ஒத்துக்குருவாரா? ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் என் பையன் வரவே மாட்டான் என் எக்ஸாமுக்கு, அவன் தான் கோல்டு மெடல் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி லெவலில் அப்படின்னா அவன் ஒத்துக்குருவார் அவரு? அதுதானே தாவேகா கரைஞ்சு விட்றான். களத்துக்கு செல்லணும், மக்கள்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைக்கணும். மக்கள் ஏற்பது மறுப்பது ஜனநாயகத்தில் அவன் உரிமை. எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு 10 வருஷம் கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஆட்சியை மாற்றி அமைத்து ஸ்டாலின் முதலமைச்சராகிறாரு. ஸ்டாலின் தொடர வேண்டுமா வேண்டாமாங்கிறதான் இந்த தேர்தல். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தொடர்வார். 2வது முறை அவர் ஆட்சி அமைச்சிருவாரு. எப்படி அடிச்சு சொல்றீங்க சார்? நான் நேரடியாக கள அரசியலை போய் பார்க்குறேன். மகளிர் உரிமை தொகையில் 1.5 கோடி பேர் பயனாளி, 1.5 கோடி ஓட்டு வருது. நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், லேப்டாப் கொடுத்தது, பல திட்டங்களால் பயனாளிகள் மட்டுமே வாக்களித்தாலே திமுக வெற்றி பெறும். கூட்டணி கட்சிகளினுடைய வலிமை, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம், எப்போ நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. அப்ப எல்லா செக்டாரும் சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு நம்பக்கூடிய இடத்துல திமுக மட்டும்தான் இருக்கு. சிறுபான்மை மக்களுக்கான குரலாக திமுக இருக்கு. திருப்பரங்குன்றத்திலே மத கலவரத்திற்கு முயற்சி செய்தவர்களை, நீதிமன்றத்தையே தங்களுக்கு அடியால் வேலை பார்ப்பதற்கான திட்டத்தோடு அணுகியவர்களை ஒரு இன்ச்சு கூட நகர விடாம, அங்கு ஒரு கலவரம் நிகழ விடாம பாதுகாத்த அரசு எந்த அரசு? திமுக அரசு.
நீ அதை பத்தி கள்ள மௌனமா இருந்தாரு விஜய். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று அயோக்கியர்கள் கூக்குரல் போட்ட போது ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டாரா விஜய்? முதல் நாள் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிறாரு, கேக்கு வெட்டுறதுக்கு கலந்துக்கிறாரு. அடுத்த 2 நாள்ல கிறிஸ்தவர்களை போட்டு அடிக்கிறான். வட மாநிலங்கள்ல சங் பரிவாரங்கள் போய் அடிக்கிறான். கேக்கு வெட்டுறதுக்கு வருவ, கிறிஸ்தவனை வெட்டினா வரமாட்டியா? அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினா நீ அதுக்கு குரல் கொடுக்க மாட்டியா? இவர் சிறுபான்மை மக்களின் காவலன், எப்படி காவலன் ஆக முடியும்? நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன் கூட தான் வர்றாரு. நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவர். நயினார் நாகேந்திரன் வந்து சிறுபான்மை மக்களின் காவலர்னு சொன்னா சிரிச்சிட மாட்டாங்களா? அவரு இருக்க கட்சி அப்படி, அதனால சிரிக்கிறாங்க. ஆனா தாவேக்கு அப்படி இல்ல. என்ன தாவேக்காவுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நான் தான் சொல்றேனே, திருப்பரங்குன்றத்துல உங்கள் நிலைப்பாடு என்ன? தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன? கள்ள மௌனம். நீ மௌனமாக அந்த இடத்தை கடந்து போறேன்னா நீ தீமைக்கு ஆதரவாக இருப்பதாக தான் அர்த்தம். சார், அப்படி பார்த்தோம்னா வேங்கை வயல்ல திமுகவோட நிலைப்பாடு என்ன சார்? அந்த மக்கள் ஒட்டுமொத்த கிராமமே வாக்களிக்க மறுத்து இருக்காங்க, வாக்கை அளிக்க இந்த முறை. அதுங்க, சாதி என்பது நீண்ட நெடுங்காலத்து பிரச்சனை, பல 1000 வருடத்து பிரச்சனை. திமுக வந்து 1949 தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடியே ஜாதி இருந்துச்சா இல்லையா? இருந்தது. ஜாதி தளர்ந்து இருக்கிறது, ஜாதியத்தினுடைய இறுக்கம் வந்து குறைந்து இருக்கிறது. சாதிய மனநிலையை கொண்டவன் ஒருத்தன் அத்துமீறி ஒரு இடத்த பிரவேசிச்சு ஒரு குடித நீர் தொட்டியில போய் இதை வந்து கழிவை கலக்குறாங்கிறது ஒரு தனி மனித வக்கரம். அதுக்கு வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சிபிஐல. திமுக அரசா காரணம் அதுக்கு இல்ல, அது முறையா எடுத்துட்டு போகல. தனி மனித தவறை ஒரு அரசின் மீதான தவறாக மாற்றுறது இருக்குல்ல. நான் போய் குடிச்சிட்டு வந்து வண்டியை கொண்டு லாரிக்குள்ள விட்டுட்டு இப்ப 2 பேரு குடிச்சு விட்டு சண்டை போட்டதுக்கு ஆதவர்ஜனா சொன்னார் இல்லையா, பாட்டில் விட்டு ஒருத்தன் அடிச்சு விரட்டின போட்டதுக்கு உடனே ஸ்டாலின் இங்கே வரணும் அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஆதவர்ஜனா. ஜரக போட்டு சண்டை போட்ட 2 பேருமே வந்து தாவே கேட்கறேன். இதுல என்ன சதி திட்டம் இருக்கு? இப்ப தனி மனித தவறுகளே, தனி மனித வக்கிரங்களே ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் மீதான பழியாக மாற்றுவதற்குல பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக எந்த இடத்துல நடந்திருக்கு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எந்த இடத்துல நடந்திருக்கு? அந்த மக்களுக்கு வரக்கூடிய நிதியை எடுத்து தானே மகளிர் உரிமத்தையே கொடுக்குறாங்க. அது அப்பட்டமான பொய் அப்படின்னு நம்ம சொல்லல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து எம்பி வந்து சொல்லிட்டாரு, அப்படி ஒண்ணு நடக்கல, நடந்தா நிரூபிங்க. ஆனா 2023 ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்களே, அதுல இருந்து போகுது ஒரு பங்கு நிதி. அதாவது ஒரு தவறான தகவல் என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்ப பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படாததுனால திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி படிச்சிருப்பீங்களா? பல செய்திகள் அந்த மாதிரி வரும். திருப்பி எங்கேயும் அனுப்புவாங்க? அரசாங்கத்துக்கான நிதி திருப்பி யாருக்கு அனுப்புவாங்க? மத்திய அரசுக்கு. அப்படி ஒரு நடைமுறையே இல்லை. அரசின் நிதி வந்து பயன்படுத்தப்படலாம், பயன்படுத்தாம இருக்கலாம். அது அரசின் கஜானா தான். அது யாருக்கு அனுப்புறது? தனிநபருக்கு அனுப்ப முடியாத. எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் சொல்றான் யாருக்குமே அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விவரம் இல்லாம கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, திருப்பி அனுப்பப்பட்டது அதை தூக்கி இதுல போட்டாங்க, இதை தூக்கி அதுல போட்டாங்க. அப்படின்னா சட்டத்துல வந்து இடமே இல்லை. இதெல்லாம் வந்து என்னன்னா, திமுகவுக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து வாக்களிக்க கூடாது, தலித் மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து வாக்களிக்க கூடாதுங்கிறதுக்கு இப்ப இங்க கிளப்பி விடுற தனிநபர் படுகொலை, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. இன்னும் திமுக அது வந்து என்ன செய்ய முடியும்? நடவடிக்கை எல்லா கட்சிக்காரனும் சம்மந்தப்பட்டிருக்கான். அதில் ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து தான் அதிகமாக இருக்கு. அது வழக்கு விசாரணையில் அனைத்து கட்சியும் கைது செய்யப்பட்டான். உடனே திமுகவுக்கு எதிராக இருக்கு. ஏன் திமுக அங்கே எதிராக இருக்கு? இதோ முதல் முறையாக வந்து தலித்துக்களுக்கு எதிரான வன்முறை நடக்கிற மாதிரியே பேசுகிறான். இப்போ நீங்கள் இம்மானுவேல் சேகரன் வந்து யாருடைய ஆட்சியில் கொலை செய்யப்பட்டார் சொல்லுங்க? அன்று முதலமைச்சர் வந்து ஒரு யாரு? பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். உடனே காமராஜர் ஆட்சியில் வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்புலன்னு சொல்லுவியா? நடவடிக்கை எடுத்தாங்க, அவ்வளவுதான். சாதிய வன்மா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனி மனிதனும் சாதியவாதியா இருக்கான். ஒவ்வொரு குடும்பமும் சாதிய சங்கம் மாதிரி இருக்கு. ஆள் மனதுக்குள்ள அது அந்த ஒரு வக்கரம் இருக்கு. அதை வந்து ஒரு அரசாங்கம் முற்றிலுமாக எப்படி அகற்ற முடியும்? அது சமூக சீர்திருத்தவாதிகளுடைய பணி. குற்றம் நிகழ்ந்தால் அதை தடுப்பது, அதற்கு தண்டனை வாங்கி தரதான் செய்ய முடியும். இது வந்து என்ன பண்றான்னா, எல்லாத்தையுமே அரசின் தவறா மாத்துறான். ஏதோ அரசாங்கம் தான் அதெல்லாம் ஜெயிச்சணும் மாதிரி சொல்றான். வேங்க வேலில் போய் இறங்கி குதிச்சு இந்த மாதிரி பண்ணுன்னு அரசாங்கம் சொல்லுது. தனிநபருடைய தவறு அது. அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா, விசாரணை செய்தார்களா,
அந்த மக்களுக்கு மாற்று குடிநீர் தொட்டியை வந்து கட்டி கொடுத்தாங்களா? அதைத்தான் அரசு செய்ய முடியும். சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்ன செய்ய முடியும்? எல்லா ஜாதிக்காரனை ஓட்டு வாங்கி தான் அரசாங்கமே அமைக்கிறது. ஏதோ அரசாங்கங்கிறது ஏதோ தனியாக வந்து ஆகாயத்துலேருந்து ஒரு தோட்டமாக தொங்கிக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் தான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறோம். உங்களுடைய மனநிலை என்னுடைய மனநிலை தான் சாதிய மனநிலை, மதவாத மனநிலை, எல்லா மனநிலையை கட்டமைக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையிலையும் இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் மீதான குற்றமாக மாற்றுவதற்குல அதெல்லாம் வன்மம் சார்ந்தது. இல்ல தனி சட்டம் வந்து நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே இருந்தது. ஏற்கனவே இருக்கிற சட்டத்துல தீண்டாமை ஒழிப்பு சட்டம்லாம் இருக்கு. அதில் தீண்டாமை ஒழிஞ்சிருச்சா? வரதட்சணை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. வரதட்சணை ஒழிஞ்சிருச்சா? ஏதாவது ஒழிஞ்சிருக்கா? கிடையாது. இப்போ கொலை செஞ்சா பாராட்டுவாங்களா? எல்லாம் சூப்பர் நல்லா பண்ணி என்ன சொல்றாங்க? அரெஸ்ட் பண்ணி தான் தண்டனை தான் வாங்கி தராங்க. ஆயுள் தண்டனை, அந்த தண்டனை வாங்கி தர்றாங்க. அப்போ இனிமேல் கொலையே நடக்காதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க ஒரு ரவுடியை, இனிமேல் ரவுடியே வரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? குற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே தானே இருக்கிறது. அப்போ சமூக மாற்றத்தில் ஏன் குற்றம் நிகழ்கிறது? அதை மாற்றுவதற்கு என்ன வழி? யார் குற்றவாளியாக மாறுறான், யார் கூலிப்படையாக மாறுறான், யாருக்கு கல்வி கிடைக்கலையா, எவனுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைக்கலையா, யாருக்கு அரவணைப்பு கிடைக்கலையா, அவன் சமூகத்தில் ஒரு குற்றவாளியாக மாறுறான். இப்போ அவனை வந்து நெறிப்படுத்துறதுக்கு என்ன வழி? அதுதான் செய்ய முடியும் அரசாங்கம். இது ஒரு சமூக அமைப்போட கோளாறு. அது ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும், ஏழை பணக்காரன் இருக்கிற வரைக்கும், ஒரு சொத்துடைமை சமூகம் வந்து முதலாளித்துவ சமூகம் இருக்கிற வரைக்கும், ஒரு தனி மனிதன் வந்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாதவனா இருக்கிற வரைக்கும் குற்றங்கிறது அங்கிருந்து தான் பிறக்கிறது. இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக நேற்றுக்கு தேர்தல் முடிஞ்சு ஓட்டு போட்ட கையோடைய ஆதவர்ஜுனா வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, தாவேக்காவுக்கு வாக்களிக்க போகக்கூடிய இளைஞர்களை காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துது, அது சொல்லி அனுப்புனது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சார். இது ஒரு பைத்தியக்காரங்க கூட சொல்ல மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே நடக்குது. ஸ்டாலின் எப்படி சொல்லி அனுப்ப முடியும்? ஆரம்பத்திலேருந்து இந்த குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு. அது தோல்விக்கான காரணத்தை இப்பயே அடுக்குறாங்க. அதில் ஒரு தந்திரம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் காலையிலேயே வாக்களிங்க அப்படின்னு தாவேக்காரனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கட்டளையிட்டிருக்காங்க கட்சியில். என்ன காரணம்னா, இப்போ முதல்ல போய் 7 மணிக்கே எல்லாரும் போய் 8 மணிக்கே போய் ஒரு 12 மணிக்குள்ள வாக்களிச்சிட்டா வாக்கு எண்ணிக்கை நடக்கும்ல. அப்போ தாவேக்கா முன்னிலை, சிவகங்கையில் முன்னிலை, காரைக்குடியில் முன்னிலை, மதுரையில் முன்னிலை, திண்டுக்கல்ல முன்னிலை, அப்படி வரும். ஃபஸ்ட்டு மத்தியானத்துக்கு மேலே பின்னடைவுன்னு வரும். அந்த மதியம் வரைக்கும் ஒரு ஹைப்பு கொடுக்கும். மத்தியானம் பின்னடைவு, தாவேக்கா பின்னடைவு, திமுக முன்னிலை, அதிமுக முன்னிலைன்னு மாறிடும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீர்களா நம்ம முன்னிலையில தான் இருந்தோம், இவங்க ஒரு உல்டாவை பண்ணிட்டாங்க, உள்ள பூந்துட்டாங்க, ஒரு சதி திட்டத்தை நிறைவேற்றி ஸ்டாலின் சார் நான் சவால் விடுறேன், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் 12 மணிக்கு மேலே நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு இப்பயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்களே. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்க. நாளாக இல்லை, இப்போவே வந்து திருச்சி கிழக்குல அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இதை வந்துட்டு 1 மணி வரைக்கும் அங்கேயே வச்சிருந்தாங்க, கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. கள்ள ஓட்டே போட முடியாது. இப்போ முன்னாடிலாம் வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது இல்லாத காலம் ஒன்று இருந்துச்சு. ஒரு ஆதார் கார்டு இல்லாத, தனிநபருடையது இல்லாத ஒரு காலம் இருக்குது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் இன்னார் ஆள் யார் அப்படின்னு பூத் ஏஜென்ட் சொல்லுவார். இன்னார் மகன் இவரா, ஒரு ஓட்டு போடலாமா, போங்க போய் போடுங்கம்பாங்க. இப்போ அடையாள அட்டை இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் அலுவலருமே செக் பண்ணுறாங்க, வந்திருக்கிறவர் யார், அவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அதனால் இப்போ முறைகேடு நடப்பது அப்படிங்கிறது பெரும்பளவு சாத்தியம் கிடையாது. இவங்க தோல்விக்கான காரணத்தை இப்பவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். திடீர்னு சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல, அதனால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்பத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனா ஆமா, அப்பதான் நம்ப முடியும். நாங்க ஜெயிச்சிட்டோம், கடைசி நேரத்தில் சூழ்ச்சி செய்து விட்டார்கள், திமுக காரர்கள் சதி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறை வந்துட்டு அதிமுக வந்து பெரும்பான்மையா பேசப்பட்டது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி எல்லா இடத்துலையுமே சுவிட்ச் பயணம் போனாங்க. 2வது இடத்துக்கான போட்டியுமே அதிகமாக இருந்தது. அந்த நிலப்பரம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எப்படி இருக்கு சார்? இல்லை, அதிமுகவை பொறுத்தவரையில் அது வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் அணியாக பிரிஞ்சிச்சு. இப்போ சசிகலா தேர்தலில் வந்து தனித்து வந்து நாங்கள் போட்டிக்கிறோம்னு சொல்லி தென் மாவட்டங்களில் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து டிடிவி தினகரன் வந்து 8 ஆண்டுகள் எடப்பாடிக்கு எதிராக கட்சி நடத்தியிருக்காரு. அப்போ அதிமுக வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இல்லை. செங்கோட்டையன் கிளம்பி தாவேக்கா போயிட்டார். ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி இருந்தால் திமுகவுக்கு அது சவால்.
பாதி அதிமுக தான் இருக்கு, பாமகவும் பாதி பாமக தான் இருக்கு. ம். எல்லாமே பாதி பாதியா இருக்கு, எதுவுமே முழுசா இல்லை. அரைக்கிணறு தாண்டுவது ஆபத்துமாங்க, எல்லாமே பாதி பாதியா இருக்கு. அப்போ முழுமை இல்லாம இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு என்பதை வந்து சிதறடிக்கிற வேலையை, எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிற வேலையை விஜய் செய்கிறார், ம். சீமான் செய்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் சிதறடிக்கிறது யாருக்கு ஆதாயமா மாறும்? திமுக யாருடைய வாக்கு ஆதரவாகும். வந்து சிதறடிக்கிறாங்கன்னா எதிர்ப்பு வாக்கு தான் சிதறடிக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை சிதறடிக்கிறாங்க, திமுகவுக்கு ஆதரவு. அதனால விஜய் வந்து சவால் விட விட திமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அதிமுக கீழே போயிட்டே இருக்கும். ஆமா, இப்ப 2வது இடத்துக்கு யார் வர போறாங்கிற போட்டி தான் இந்த தேர்தல். ம். 2வது இடத்துல இந்த நிமிடம் வரைக்கும் அதிமுக இருக்கு. பல இடங்கள்ல அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுகிற முயற்சி தான் தாவேகா செஞ்சிருக்கு. அதுல அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப எடப்பாடி தொகுதியிலேயே வந்து 92% வாக்கு வந்து பதிவாகி இருக்கு. அங்கேயுமே இதுவரைக்கும் இல்லாத அளவு வாக்கு பதிவாகி இருக்கு. இது வந்து எடப்பாடிக்கு சாதகமா எடுத்துக்கலாமா? எப்படி? இந்த வாக்குப்பதிவு உயர்ந்ததுக்கும் விஜய்க்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா மேற்கு வங்காளத்திலையும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, ஏறத்தாழ 80% மேல உயர்ந்திருக்கு. அங்கே எந்த விஜய் இருக்காரு? இது வந்து காக்கா உட்கார பணம் விழுந்துருச்சுங்கிற மாதிரி. ம். இவங்க எஸ்ஐஆர்ல பண்ணின மாற்றங்கள்ல வாக்காளர்கள் விழிப்போடு ஓட்டு போட்டதை விஜய்னால நடந்ததுன்னு சொல்றாங்க. Okay. அது வந்து உண்மை கிடையாது. உண்மைனா நீங்க மேற்கு வங்காளத்துல ஏன் உயருது வாக்கு சதவீதம்? அதுக்கு பதில் சொல்லணும்ல. ம். தமிழ்நாட்டுல இவரால் உயருதுன்னு ஒரு கட்டுக்கதையை அடிச்சு விட்டாங்க. மற்ற மாநிலங்களுக்கு எப்படி அது பொருந்தது? இந்த தேர்தல்ல பல கூத்துகளை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. தேர்தல் முன்னாடி பிரச்சாரத்துல மரத்துல ஏறுறது, தாண்டி குதிக்கிறது, அதெல்லாம் மாதிரி உள்ள போயிட்டு பூத்ல போய் செல்போன் எடுத்து வீடியோ எல்லாமே போட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அங்க போய் விஜயோட போட்டோ எங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதியிலையும் கேட்கறது, இந்த மாதிரியான கூத்துகள் எல்லாம் உங்களுடைய பார்வையில எப்படி இருந்தது சார்? இல்ல, அப்படி வந்து செல்ஃபி எடுத்து போடுறதுலாம் 2 ஆண்டு சிறை தண்டனைக்கானது. தெரிஞ்சே போய் வந்து மாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை. அவங்க இன்னும் ரசிகர் மன்ற செயல்பாட்டில இருந்து வெளியே வரல. அவங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய வாக்குச்சாவடிக்கும் திரையரங்கத்துக்குமான வேறுபாடே தெரியல. அடிப்படை யதார்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. அரசியல்னா என்னன்னு புரியல. அதனால ஒரு ஆர்வக் கோளாறுகள். அதனால மரத்து மேலே ஏறுற வித்தையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையாளர்கிட்ட போய் செய்ய முடியாது. தேர்தல் அலுவலர்கள்ட்ட போய் வித்தை காட்ட முடியுமா? காட்டினா ஜெயிலுக்கு தான் போகணும். ம். அதனால அவங்க இந்த மாதிரியான ஒரு கூட்டமாக இருப்பதே அவர் வந்து விஜய் வந்து இதுக்கு மேலே வளராமல் வச்சுக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா அரசியல் பயிற்சி வகுப்புகள் நடத்தி பல இடங்களில் வந்து பயிற்சி அளித்து எப்படி நடக்க வேண்டும் அதை செய்யலாம்ல. தனிநபர் முன்னிலைப்படுத்துவதை தவிர்த்துட்டு விஜய் என்ன வேலை திட்டத்தை செய்தார்? அவரும் வேலை செய்யலை, கட்சிக்காரனையும் வேலை செய்ய விடாமல் பார்த்துக்கிட்டார். அதான் அவர் செஞ்சிருக்காரு. இப்போ டெபாசிட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 16% வாக்குகள் வந்து ஒரு தொகுதியில தேவைப்படும். ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு ஆளா நம்ம பார்த்தோம்னா ஒரு கோடி வாக்கு தேவைப்படும். இந்த 1 கோடி வாக்குமே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லாம் டெபாசிட் காலி பல இடங்கள்ல டெபாசிட் காலி ஆயிரும். தாவேக்காவை சொல்றீங்களா இல்ல அதிமுக சொல்றீங்களா? தாவேக்கா தான் சொல்றேன். ஓகே. அதிமுகவை பொறுத்தவரையில எடப்பாடிக்கு வந்து ஒரு ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, வசீகரம்லாம் இல்லாம இருக்கலாம். கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, அவங்க தொகுதி சார்ந்து அவங்க ஒரு செல்வாக்கு வச்சுருப்பாங்க. அவங்க ஏற்கனவே அமைச்சராக இருக்கும்போது செய்த பணிகள், அது சார்ந்த ஆதரவாளர்கள், சொந்த சாதிக்காரங்க, ஊர்க்காரங்க, அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட நடவடிக்கை சார்ந்து எல்லா நல்லது கெட்டதுக்கு, துக்க வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு போகிறது அப்படின்னு வந்து அந்த ஊர் வாக்காளர்களோட ஒரு நெருக்கத்தை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தனிநபர்களாக செல்வாக்கு பெற்றவர்கள் எல்லாருமே அதிமுக ஜெயிச்சிருவாங்க. அதனால மீண்டும் அதிமுக தான் எதிர்கட்சி ஆகும். 2வது இடத்துல இருக்கும். 65 இடம் போன முறை வந்துச்சு இல்லையா? அது வந்து ஒரு 42 மாறும். ஓகே. அது அப்படி குறையுமே தவிர அதிமுகங்கிற கட்சி இல்லாம போயிடும், தொடர்ச்சி எறிஞ்சிருவாங்கிறதெல்லாம் நான் நம்பல. இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டோம்னா 10க்கு 10மே அதிமுக தான் போன வாட்டி எடுத்திருந்தாங்க. இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்களுமே அங்க போயிருக்காங்க. அங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கரூர்ல போய் வாக்கு கூட செலுத்தல இந்த முறை அவரு. கோவையில எந்த மாதிரி இருக்கும் சார்? இல்லை, கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் அவங்கெல்லாம் வந்து அடிப்படையில் தொழில் அதிபர்கள், நிலைச்சு வாழ்ந்தார்கள், முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அதிகாரத்திற்குள்ளே வந்து இது வரைக்கும் வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து தங்கள் சமூகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வரவே இல்லை, அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் என்கிற அடிப்படையில் அவர் ஆதரிச்சாங்க. அவர் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருப்பதன் மூலமாக இவங்க சில சலுகைகளை, உரிமைகளை, பல விஷயங்களை பெற்றுக்கொண்டார்கள்.
ஆனா இப்ப தொடர்ந்து அவர் அதிகாரத்துல வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ற அளவுக்கு தொடர் தோல்விகள் இருக்கும்போது அதிகார மையம் வந்து இடம் மாறிடும். அதனால செந்தில் பாலாஜியும் அதே சமூகத்தை சேர்ந்தவர், அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், தீவிர செயல்பாட்டுக்குரியவராக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப அவருடைய ஆதரவு நிலைப்பாடு என்பது ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை உண்டாகும். அதனால பழைய மாதிரிலாம் வந்து எல்லா தொகுதிகளையுமே அதிமுக வந்து வெற்றி பெற்று விடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த முறையை வந்து கொங்கு மண்டலத்துல இவருடைய செல்வாக்கின் காரணமாகவும் செயல்பாட்டின் காரணமாகவும் பல வெற்றிகளை பெறுவார் என்பது கள நிலவரமாக தெரியுது. இல்ல ஆனா அவரோட தொகுதி வந்து கோயம்புத்தூர் இல்லையே, கரூர் தானே அவருடைய தொகுதி. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மக்கள் வந்து அவரை நம்புவாருன்னு இல்ல, நினைக்கிறீங்க? அதாவது புகழ் மிக்கவர்களுக்கு அது பொருந்தாது. இங்க ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறவர் அடுத்த தொகுதியில் அறியப்படாதவராக இருந்தா தான் நீங்க சொல்றது அவரை யாருக்கு தெரியும்னு சொல்றது. இவர் அப்படி இல்லைல்ல. ஒரு அதிமுக காலத்திலேயே அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து பல அரசியல் செயல்பாடுகள்ல அவர் ரொம்ப லீடிங்கில் இருந்தார். அமலாக்கத்துறையால் சிறைப்பிடிக்கப்பட்டவர், எல்லாராலையும் அறியப்பட்டவர், தேர்தல் அரசியலோட வித்தை தெரிந்தவர், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி தேர்தல் பணி செய்ய வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு நீண்ட கால அனுபவம் உள்ளவர். அதனால அவர் செல்வாக்கு செலுத்துவார். அதனால தொகுதி சார்ந்ததாக மட்டுமே அவரை பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமா திமுக இத்தனை வாக்குகள் பெறும், அதிமுக இத்தனை வாக்குகள் பெறும்னா உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு சார்? இந்த திமுக 40% மேலாக பெற்று ஆட்சி அமைத்துக்கணும். அடுத்த இடத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% தான் வந்து அதிமுக பெற்றது. இந்த முறை கூட்டணி அதெல்லாம் சேர்த்து ஒரு 20 என்கிற இடத்துல ஒரு 26% அப்படி மாதிரி இடத்துக்கு அவங்க வருவாங்க. தாவேகா வந்து ஒரு 15% உட்பட்டு ஒரு 14%, 16% அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் பெறுவாங்க. ஓர் 2 தொகுதிகள் வெற்றிக்கு மிக அருகில வரலாம், வெற்றியும் பெறலாம். ஒரு 1-2 எம்எல்ஏ கூட கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், மிக நெருக்கத்தில் வந்து தோற்கலாம். மொத்தத்தில் அவங்க ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம், ஒரு 15-16% தாவேகா வந்து பெறும். வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி வந்து 8% கடந்த தேர்தலில் பெற்றா அவங்க இப்போ ஒரு 5% குறையும். மற்றபடி வந்து அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவார்களே தவிர அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. தாவேகா வந்து சொல்லிக்கலாம் நாங்கள் இத்தனை பெர்சன்டேஜ் எடுத்தோம். அது வந்து அடுத்த தேர்தல் அரசியலுக்கு பேரம் பேசுவதற்கு, வேறு கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கு, அது வந்து அந்த எதுவுமே இல்லை, அவங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் எங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேர அரசியலுக்கு இது வழிவகுக்குமே தவிர இந்த தேர்தலில் அது பலன் அளிக்காது. அடுத்த தேர்தலுக்கான ஒரு அஸ்திவாரமாக அதை மாற்றிக்கொள்வார்கள். இந்த 1-2 தொகுதின்னு சொன்னீங்களா சார், அது வந்து சென்னையில தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லைன்னா? இல்லை, அதாவது செங்கோட்டையன் வந்து நீண்ட காலமாக மக்களோட நெருக்கமாக உள்ளவர். அவரை போன்றவர்கள் சில நேரம் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்கு. ஆதவர்ஜுனா வந்து பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், அதனால அவர் பெரிய அளவில் செலவு செய்யக்கூடியவர். விஜய்க்கு 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் கொஞ்சம் பெரம்பூர் மாதிரி தொகுதிகளில் கொஞ்சம் முன்னுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் அது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. நம்ம பேசிட்டு இருக்கும்போது உள்ள கணிப்பு படி ஒன்று சொல்றோம். ஏன்னா கமலஹாசன் தோற்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கலையே. வானதி சீனிவாசன் வந்து கமலஹாசன் படத்துக்கு டிக்கெட் எடுத்த ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். இப்போ தான் ஆன்லைன் டிக்கெட்டு, அவங்கெல்லாம் கியூவில் நின்று தான் டிக்கெட் எடுத்திருப்பாங்க. இப்போ அவ்வளோ பெரிய நட்சத்திர அந்தஸ்து மிக்க ஒரு பெரிய வேட்பாளரை, ஆளுமை மிக்க வேட்பாளரை சில ஆயிரம் வந்து வெறும் 2000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் அவங்க தோக்கடிச்சிட்டாங்களே. அப்போ ஸ்டார் வேல்யூலாம் வந்து வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது. மக்களோட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க அதுதான் அரசியல்ல வந்து அதிகமா வேலை செய்யும். ஸ்டார் வேல்யூங்கிறது ஒரு தொடக்க நிலையில பயன்படும், தொடர்ந்து பயன்படுமான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சார், நிறைய தகவல்கள் பயந்துருந்தீங்க, ரொம்ப நன்றி.